கேரள மாநிலம் வைக்கத்தில் தமிழ்நாடு அரசால் புனரமைக்கப்பட்டுள்ள பெரியார் நினைவகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளார். கோட்டயம் மாவட்டம் வைக்கத்தில் பெரியார் நடத்திய கோவில் நுழைவு போராட்டத்தின் நினைவாக அங்கு பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நினைவகம் மற்றும் நூலகம் 8,14,00,000 ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசால் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளார். இந்த விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கொச்சி புறப்பட்டு சென்றார். போன வருஷம் வைக்கம் சத்தியாகிரகம் நூற்றாண்டு விழா கேரள அரசால் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த விழாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தபோது இந்த பெரியார் இந்த இதுக்கும் வந்திருந்தார். அப்போ அவர் இதை பார்த்த உடனே அந்த எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சு விருப்பப்பட்டது இவ்வளோ தூரம் பண்ணலையே, அதனால் இதை நல்லா பண்ணணுங்கிறது உடனே முடிவெடுத்து சாங்ஷன் பண்ணி இன்றைக்கி அது நான் ரொம்ப சிறப்பாக ரெடி ஆகிட்டுருக்கு. நாளைக்கு 2 முதலமைச்சர்களும் திறக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் முக்கியமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேரளாவில் இந்த மக்களுக்கும் தந்தை பெரியார் விடுதலை வாங்கி கொடுத்தார், தெருவில் நடக்கக்கூடாத மக்களை நடக்க வைத்தார் என்கிற பொழுது பெரியாரின் தொண்டர்களாக அதை நன்றி கூறும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்களையும் அழைத்து இங்கே சிறப்பான ஒரு விழாவை நடத்துவது நாங்கள் காலத்திற்கும் திராவிட மாடல் இந்த இயக்கம் இரட்டை குழல் துப்பாக்கி என்பதை நிரூபிக்கிற வகையில் எங்களுடைய பணி தொடரும். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில், நூற்றாண்டுகளுக்கு முன்பு நமது சமூகம் எப்படி இருந்தது என்றும் இப்போது நாம் எங்கு வந்தடைந்திருக்கிறோம் என்றும் சற்று நினைத்து பாருங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த மாற்றங்களுக்கு விதை தூவிய வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் தாம் கலந்து கொள்வதாக பெருமிதம் தெரிவித்து காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். வைக்கத்தில் உள்ள அந்த தெருதான் இன்று கேரள சமத்துவத்தின் முகவரியாகவும் தமிழ்நாட்டு சமூக நீதியின் அடையாளமாகவும் புதிய இந்தியாவுக்கான ஒளியாகவும் இருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என சட்டம் இயற்றினார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை நடைமுறைப்படுத்தினார் தமிழ்நாடு முதல்வர் உயர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். பெரியார் வகுத்து தந்த சமூக நீதி பாதையில் வீறுநடை போடுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான சமூக நீதி காக்கும் அரசு. கொச்சி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், திராவிட உடன்பிறப்புகளின் அன்பான வரவேற்பு மனதை தொட்டதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, சாமிநாதன் உள்ளிட்டோர் தமிழ்நாடு சார்பில் கலந்து கொள்ள உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.